எல்லோருக்கும் வணக்கம். நம்ம லைஃப்ல ஒரு சில சின்ன விஷயங்கள் கூட நமக்கு பெரிய அளவுல மாற்றத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும். அதுபோலதான் ஸ்டாக் மார்க்கெட்லயும் ஒவ்வொரு சின்ன விஷயமும் பெரிய அளவுல நமக்கு சக்சஸ் கொடுக்கும், அப்படின்னா பெரிய அளவுல அடியை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை நான் எனக்கு சாதகமா பயன்படுத்தி அதில் நான் எப்படி சக்சஸ் பண்ணியிருக்கேன், இனிமேலும் எப்படி சக்சஸ் பண்ண போறேன் அப்படின்ற விஷயங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் என்ன ட்ரேட் எடுத்திருக்கேன், என்ன மாதிரியான ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு வந்துருவோம். இன்னைக்கு 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டுக்காக நான் எடுத்திருக்கிற ஸ்டாக் இந்த 6 ஸ்டாக்கு: எல்டி, ஐசிஐசிஐ பேங்க், ஏசியன் பெயிண்ட், ஹெச்டிஎஃப்சி, கோட்டக் பேங்க், டாடா மோட்டார். இந்த 6 ஸ்டாக்கு. இந்த 6 ஸ்டாக்ல எத்தனை ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம இப்ப செக் பண்ணிடலாம். இந்த 6 ஸ்டாக்ல இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்டாக் தான் கிடைச்சிருக்கு, ஐசிஐசிஐ பேங்க். இது மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இதுல இன்னைக்கு ப்ராஃபிட் 365 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்டுக்காக இன்னைக்கு எடுத்த ஸ்டாக் பிபிசிஎல். பிபிசிஎல் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். இன்னைக்கு எடுத்த பிபிசிஎல்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ், செகண்ட் என்ட்ரியும் ஸ்டாப் லாஸ், ரெண்டுத்துலயும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5% லாஸ் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் என்ட்ரில தான் பாத்தீங்கன்னா ஒரு 1/4% ப்ராஃபிட் வந்தது. டோட்டலா இன்னைக்கு பிபிசிஎல்ல 1240 ரூபாய், 1.25% லாஸ் வந்திருக்கு. டோட்டல் குவான்டிட்டி 954 ரூபாய் காட்டுது. ஒவ்வொரு என்ட்ரியோட வேல்யூ 1 லேக் என்ட்ரி ஆகிறதுனால குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 308 குவான்டிட்டி வரும். அதனாலதான் இங்க டோட்டல் குவான்டிட்டி 954 காட்டுது. ஓகே, இன்னைக்கு டோட்டலா ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்ட்ல 1.25% லாஸ் வந்திருக்கு. இன்னைக்கு பேனர்லயே போட்டிருக்கேன், டார்கெட் வேண்டாம், ஸ்டாப் லாஸ் போதும் அப்படின்ற மாதிரி. இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரெஷரான பிஸ்னஸ். இதில் யாருமே சரி ஸ்டாப் லாஸ்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு ப்ரைஸ், அவ்வளோதான், இதுதான் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் டார்கெட் எடுத்துட்டிங்கனாக்கா T1, T2, T3 அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக டார்கெட்ன்றது இதுதான், இதுக்கு மேலே போகாது அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மைண்ட்ல அடிஷ்னலா ஒரு ப்ரெஷரை நாமளே ஏற்றி வச்சுக்கிற மாதிரி. ஒரு 100 ரூபாயில நம்ம டார்கெட் போட்டோம் அப்படின்னா 99 ரூபா 95 காசு வந்துட்டு ரிவர்ஸ் ஆகும். அப்படி இல்லை 100 ரூபாய் ஹிட் ஆயிட்டு 102 ரூபா 105 ரூபா இவ்வளோ போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதே டார்கெட் இல்லாம நம்ம ஒன்லி ஸ்டாப் லாஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பிசினஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா இதுல பெரிய அளவில் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். நான் சொல்ற இந்த விஷயம் ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்ட்டுக்கும் சரி, 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட், இந்த 2 கான்செப்ட்டுக்குமே இது கரெக்டா இருக்கும். அப்படின்னா டார்கெட் இல்லாம ட்ரேட் பண்றதுனால எப்படி சக்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்றேன். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட்ல எனக்கு கண்டினியூவா என்னோட கேபிட்டல் 30% வரைக்கும் அதிகபட்சம் இறங்கிருக்கு கீழே. இது எவ்வளவு நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 மாசத்துல இந்த கேபிட்டல் வந்து எனக்கு டவுன் ஆயிருக்கு. இதே எனக்கு ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே நாள்ல எனக்கு அதிகபட்சமா நான் புக் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 40%. அப்படின்னும் போது எனக்கு இந்த 3 மாசத்துல குறைஞ்ச இந்த 30% ஒரே நாள்ல எனக்கு 40% ப்ராஃபிட் வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது எனக்கு அந்த 30% லெஸ் ஆயிட்டு 10% பாத்தீங்கன்னாக்கா எனக்கு அடிஷனலாவே ப்ராஃபிட் வந்திருக்கு ஒரே நாள்ல. இந்த ஸ்ட்ராட்டஜி சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். கண்டினியூவா அந்த 3 மாசத்துல எனக்கு என்னோட கேபிட்டல் 30% டவுன் ஆன உடனே ஸோ இது இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை விட்டுட்டு போயிட்டு இருந்தேன் அப்படின்னாக்கா இந்த ஸ்ட்ராட்டஜி அவ்வளோதான், ஃபெயிலியர் தான். ஆனா அதை நான் விடாம கண்டினியூவா பண்ணனால தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 30% ரெக்கவர் ஆயிட்டு எனக்கு அடிஷனலா 10% ஒரே நாளில் ப்ராஃபிட் வந்திருக்கு. அதனால எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் நம்ம கண்டினியூவா பண்ணும்போது தான் அதை நம்ம சக்சஸ் பண்ண முடியும். அடுத்து நான் செலக்ட் பண்ணியிருக்க கம்பெனிலேருந்தே எனக்கு நியூஸ் வந்தாலும் இது போல இந்த ஸ்டாக்கு இந்த காரணத்தினால மேலே அப்பாக போகுது, பை பண்ணீங்க அப்படின்னு நியூஸ் வந்தாலும் நான் சொல்றது பார்த்தீங்கன்னா புரோக்கிங் கம்பெனிலேருந்து கிடையாது, நான் செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்லேருந்து சொல்ல வரேன். அப்படி அந்த கம்பெனி வந்து டைரெக்டாகவே எனக்கு கால் வந்து இது போல இந்த காரணத்தினால மேலே ஏற போகுது அப்படின்னு நியூஸ் வந்தாலும் என்னோட ஸ்ட்ராட்டஜியில் அது செல் என்ட்ரி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் அதில் செல் தான், பை போக மாட்டேன். இங்கே என்ன சொல்ல வரேன்னா என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன என்ட்ரி கிடைக்குதோ அது மட்டும் தான். அடிஷனலாக வேற ஏதாச்சும் நியூஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டேன், நியூஸ் எல்லாம் வந்து கேர் பண்ணிக்கவே மாட்டேன். என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன என்ட்ரி கிடைக்குதோ அந்த என்ட்ரி மட்டும்தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட சக்ஸஸ்க்கு ஒரு காரணம். அடுத்து நான் ஃபைனலாக சொல்லக்கூடிய விஷயம் தான் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட சக்ஸஸுக்கு டாப் 1 காரணமாக இருக்கு. அது என்னன்னா, நான் காலையில சிஸ்டம் ஓபன் பண்ணிட்டு
ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரணும் அப்படின்ற மாதிரி என்னோட மைண்ட் செட் கண்டிப்பாக இருக்காது. எனக்கு லாஸ்ன்னு வந்தால் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட்டே இருக்கும். இங்கே நான் நினைக்கிறதே பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவாக இருக்குது. பட் ஆனால் எப்படி எனக்கு பாசிட்டிவாக அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரணும் இவ்வளோ ப்ராஃபிட் வரணும்னு உட்காரும் போது நமக்கு லாஸ் வந்துடுச்சு அப்படின்னா மைண்டை அது வந்து பெரிய அளவில் பாதிக்கும். மறுநாள் நாம வந்து உட்காரும் போது அதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு பயத்தை உண்டாக்கும். ஆனால் எனக்கு லாஸ்ன்னு வந்தால் இவ்வளோ லாஸ் வரணும் நீங்கள் மைண்ட் செட்டோட உட்காருங்க. உங்களுக்கு 0 வந்தாலும் அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இதே உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தாலும் ஒரு பெரிய அளவில் பதற்றமே வராது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா மைண்ட் செட்டை ஒரே சீராக வச்சுக்க முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இது போல் பல விஷயங்கள் நிறைய இருக்குது. டைம் இருக்கும்போது ஒவ்வொரு வீடியோவில் நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிறேன். நாளையோட மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, நாளையோட ட்ரெண்டில் நான் எப்படி என்டர் ஆக போகிறேன், என்ன மாதிரியான ஸ்டாக்லாம் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.